வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். அதனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் ஒருவர் பேசியுள்ளார். தற்போது மேகதாது அணை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது. அதில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என தீர்ப்பு வந்தது. மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் உள்ளது. அணை கட்டாமல் இருக்க முடியாது என கூறி கர்நாடகா அணை கட்டினால் முதலமைச்சர் ஸ்டாலின் தன் முகத்தை எங்கு கொண்டு வைப்பார்? நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என தமிழக முதலமைச்சரே கூறிவிட்டார். அதுபோல நாங்களும் மேல்முறையீடு செல்லும் வரை கட்டுமான பணியை நிறுத்த மாட்டோம் என கர்நாடக அரசு கூறினால் ஸ்டாலின் என்ன செய்வார் என்பது எங்களின் கேள்வியாக உள்ளது என்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த கோவை சத்யன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கும்பங்குடியில் கடந்த 4ஆம் தேதி ஹெச் ராஜா காரில் திருப்பரங்குன்றம் செல்ல முயன்றதாக அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஹெச் ராஜா, நான் நடிக்கும் கந்தன்மலை பட டப்பிங் பேச செல்கிறேன், ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் ஹெச் ராஜா, அவரது கார் ஓட்டுநர் மோகன் ஆகியோர் மீது போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல், போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், மதவாதத்தை தூண்டும் விதத்தில் பேசுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நாச்சியார்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக சார்பில் வரும் 17ஆம் தேதி நடக்கும் போராட்டத்தில் பங்கேற்குமாறு திமுக தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் உற்பத்தியாகும் அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம் ஆகியவற்றை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்கு சர்க்கரைக்கு பதிலாக வழங்க வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் மழை புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை முழுமையாக கணக்கீடு செய்து ஒரு விவசாயி கூட விடுபடாமல் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். 1000 நாட்களுக்கு மேல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையின் கரும்பு விவசாயிகளுக்கு கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். டெல்டா மாவட்டங்கள் வறண்டு போகாமல் இருக்க மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணையும் வாய்ப்புகள் உள்ளன. தேர்தல் அறிவித்த பின் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்தி தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து கொடுத்துள்ளார். திமுகவின் வளர்ச்சியை காண பொறுக்க முடியாத பாஜக அரசும் அதன் அடிமையான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் எப்படியாவது திமுக அரசுக்கு ஏதாவது தொந்தரவு தர வேண்டும் என எண்ணி பல வகைகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். எஸ்ஐஆர் பணியை நாம் எதிர்த்தால் பழனிசாமி அதை ஆதரிக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகம் சென்னையில் இல்லை, டெல்லியில் அமித்ஷாவின் வீட்டில்தான் உள்ளது. தற்போது அதிமுகவில் அண்ணாதுரையும் இல்லை, திராவிடமும் இல்லை. சொல்ல போனால் தற்போது அந்த கட்சியில் யாருமே இல்லை. வரும் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் மிகப்பெரிய மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கு திமுக இளைஞரணி நிர்வாகிகள் திரள வேண்டும். சரியாக பணிபுரிந்தால் வரும் தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்வோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நடத்தும் போராட்டத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறந்த மனிதர், ஆனால் அவரது ஆட்சி அப்படி இல்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவரது செயல் வருத்தம் அளிக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து ஓட்டு வங்கிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். இந்துக்களும் முஸ்லிம்களும் மாமன் மச்சானாக பழகி வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தீபம் ஏற்ற அரசு அனுமதி அளித்திருக்க வேண்டும். மாறாக 144 தடை விதிப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அங்கு தீபம் ஏற்றுவதால் முஸ்லிம்களுக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி நடத்தும் போராட்டத்தில் பாஜக சார்பில் மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. பன்னீர்செல்வத்தின் நல்ல எண்ணம் நிறைவேற வாழ்த்துகிறேன் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.
போலி ஆவணம் சமர்ப்பித்து தேர்தல் கமிஷனை அன்புமணி தவறாக வழிநடத்தியுள்ளார் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கோபு தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க தேர்தல் கமிஷனுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் பாலு பொய் கூறுகிறார். தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியை சேர்ந்த 2 தரப்பினர் ஒரே சின்னத்தை கோரினால் அந்த சின்னத்தை முடக்கும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு உண்டு. அதே நேரம் ஒரு கட்சியின் தலைவர் இவர்தான் என்பதை சொல்லும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் கடந்த மே மாதம் முடிவடைந்துள்ளது. ஆனால் 2026 வரை பதவிக்காலம் இருப்பதாக போலி ஆவணத்தை தேர்தல் கமிஷனில் சமர்ப்பித்துள்ளனர். அதேபோல் நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்தியுள்ளனர். இது குறித்து ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் முறையிடுவோம். டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைய காலகட்டத்தில் பாமகவுக்கு தலைவர் என யாரும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் AB படிவம் விவகாரத்தில் பிரச்சனை எழுந்தால் உரிமையியல் நீதிமன்றத்தில் நாடுவோம் என்றும் கோபு கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.